ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு சுவையான வறுவல் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா, வாழைக்காயை வந்து நம்ம வறுத்து நல்லா முறுமுறு நம்ம வறுக்க போகிறோம். அது எப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து ஒரு வாழைக்காயை மேலே வந்து லைட்டாக அப்படி வந்து தோலை எடுத்துட்டு, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா மெலிசாகவும் இருக்கணும், நல்லா ஸ்லைஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா மெலிசாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு முறுமுறுன்னு வரும் நல்லா சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வெட்டி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையுமே வந்து அழகாக இப்படி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் தண்ணி வச்சு தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் ஏன் நம்ம வந்து தண்ணியில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வாழைக்காய் சாப்பிட்டா வந்து வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மஞ்சள் வந்து தண்ணியில் கொதித்து அந்த அந்த வாய்வெல்லாம் இழுத்தணும். அதனால தான் நம்ம வந்து வாழைக்காயை வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சு இப்போ மூடி வச்சுட்டோம்னா இது வெந்துடும். வெந்துட்ட உடனே நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஸ்லைஸாக தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி தண்ணி வடிகட்டிட்டு தனித்தனியாக பீஸாக இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆறணும். கொஞ்சம் சூடாக இருக்கிறத வந்து கொஞ்சம் ஆறணும். அப்போ தான் வந்து சூடாக இருக்கிறது ஆறின உடனே நம்ம இந்த மாதிரி ஆறிச்சனை தான் நம்ம வந்து டிப் பண்ணால் வந்து அதில் வந்து நல்லா ஒட்டும். அதனால் நம்ம வாழைக்காயை வந்து இந்த மாதிரி ஆற வச்சிடணும். தனித்தனியாக வச்சு ஆற வச்சிடணும். எல்லாத்தையுமே எடுத்து பீஸாக தனித்தனியாக இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே வழவழான்னு இல்லாமல் நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு தட்டில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் ஒரு அரை ஸ்பூன் கூட இல்லை, 1/4 ஸ்பூன் அப்படி தான் உப்பு சேர்த்துக்கின்னு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு, ஒன்றுமே இல்லை வெறும் தண்ணியை விட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம். இது எப்படி கரைக்கணும்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். நல்லா டிப் பண்ணால் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி விட்டு நம்ம இதை வந்து இது இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி தண்ணி விட்டு நம்ம பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தவாவை வச்சுட்டு தவாவில் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம வச்சிடலாம். தவா சூடாகட்டும். இப்போ ஒன்றா போட்டு நல்லது பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா இதை வந்து கரைச்சிக்கலாம். நல்லா அப்படியே கட்டியாக இல்லாமல் நல்லா இதுவாக நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த பாருங்கள், தட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒட்டாமல் நல்லா அது வந்து டிப் ஆகும். வாழைக்காய் வந்து நல்லா முழுசாக டிப் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டோம்னா அவ்வளோதான், கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வாழைக்காயை இதில் வச்சு எடுத்து நம்ம தவாவில் அப்படியே வச்சிடலாம். இது பாருங்கள், ஒவ்வொரு வாழைக்காயும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
ஈஸியான வேலை தாங்க இது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. நம்ம வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அர்ஜென்ட்டுக்கு இதை ஒரே 10 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போது பாருங்கள், தாவாவில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒன்றுன்னா தனித்தனியாக பீஸாக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து முறுமுறுன்னு வரும். காஞ்சிடுச்சு எண்ணெய் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிட்டோம்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நல்ல முறுமுறுன்னு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. முறுமுறுன்னு இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சிடலாம். இது பாருங்கள், தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சீக்கிரமாகவும் வெந்துடும். ஏன்னா நம்ம வாழைக்காயை வந்து முதல்ல வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கணும் இல்லையா? அதனால தான் இப்போது நம்ம இதை வச்ச உடனே சீக்கிரமாக இது வந்து முறுமுறுன்னு ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ரசத்துக்கு ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து கடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். சைடிஷ்ஷாக இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், மொறுமொறுன்னு நல்லா வந்து ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷு நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு நல்ல ஃபுட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய்.